Hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. நீங்கள் இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அறிவதில் ஐம் ஸோ ஹாப்பி. என்னோட எய்ம் ஆக்சுவலி 10 lakh பீப்புளை ரீச் பண்ணுவது, தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், அவங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவது. ஓகே, யூ ஆல் ஆர் சப்போர்ட்டிங் மீ. Thank you so much and wish you all the best. இன்னைக்குள்ள வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸாக இருக்க போது கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் சீரீஸில். பிகாஸ் இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ மை ஓன் ஸ்டோரி ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங், த ஜேர்னி ஆஃப் மை லாங்குவேஜ் லேர்னிங். எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு, அதில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், இல்லைன்னா ஹவு த்ரில்லிங் இட் வாஸ், இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா மை ஜேர்னி ஃப்ரம் எ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் டு எ மாஸ்டர் ட்ரெய்னர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, எதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா 3 ரீசன்ஸ். அது ஃபர்ஸ்ட் ரீசன், என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நிறைய வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், இல்லைன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண நினைக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் காரியம், சார் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார். அவங்க அதை எப்படி சொல்கிறாங்கன்னா சம்திங் லைக் எ டிஸ்அட்வான்டேஜ். அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட இல்லைன்னா ஒரு பயத்தோடு கேட்பாங்க. அதுபோல் அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், அதனால தான் இதை ஷேர் பண்ண போகிறேன். செகண்ட் ரீசன், ஐ எம் வெரி மச் ஷூர் தட் மை ஜேர்னி, நீங்கள் என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியை அறியும் போது இட் வில் பி அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு எ லாட் ஆஃப் பீப்புள். எனக்கும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும், எனக்கும் இங்கிலீஷில் ஒரு ஹை லெவலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொண்டு வரணும். நம்பர் 3, மூணாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன், நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். அன்னைக்கு மொபைல் ஃபோனும் நிறைய ரிசோர்ஸஸும் ஒன்றும் இல்லாத காலகட்டங்களில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன், நோயிங்லி அண்ட் அன்னோயிங்லி, அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னிலையும் நீங்கள் அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது ஒரு வின்னிங் ஃபார்முலாவாக உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதுபோல் மெனி வியூவர்ஸ் ரீசன்ட்லி அவங்க கமெண்ட்ஸில் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு காரியம், சார் நீங்கள் எதனால உங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே பேசக்கூடாது, இங்கிலீஷில் பேசினா அது எங்களுக்கு இங்கிலீஷ் லிஸ்னிங் பண்ண மாதிரி இருக்கும், எங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதில் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அதை கம்ப்ளீட்டாக தள்ளிவிடவும் முடியாது. பிகாஸ் தெர் இஸ் அ ட்ரூத் இன் தேட், அதில் உண்மை இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நிறைய மக்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவது ஸ்டில் இட் இஸ் எ நீட் ஃபார் தம், அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ தேர் ஷுட் பி எ பேலன்ஸ் ஐ திங்க். அதனால் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ண இங்கிலீஷை விடவும் கொஞ்சம் கூட மேபி லைக் 50% இங்கிலீஷ் 50% தமிழ், அந்த மாதிரி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கிலீஷில் பேசக்கூடியதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மெத்தட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 50-50 இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. ஓகே, டைரக்ட்லி ஐ ஜம்ப் இன் டு த டாபிக் ஆஃப் டுடேஸ் வீடியோ. I was a Tamil medium student till 10th standard. 10th class வரைக்கும் ஒரு ஆர்டினரி நார்மல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். I was not only a Tamil medium student but also an average student. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். It was a village. My hometown was a village. ஓகே, என்னோட ஊர் ஒரு வில்லேஜாக இருந்தது. So it was a village school. I studied in a village school. அதனால் என்னோட ஸ்டடீஸை ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் தான் துவங்கினேன். ஆனால் ஈவன் தோ இட் வாஸ் எ வில்லேஜ் ஸ்கூல்,
it had a long history even in those days. ஒரு வில்லேஜ் ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருந்தது. பிகாஸ் the school could produce a lot of successful people. வில்லேஜ் ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருந்தது. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை அதை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருந்தது. ஓகே, till 10th standard, as I was a sportsman, I completely focused on sports. 10th class வரைக்கும் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்ததுனால என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்போர்ட்ஸ் மேலே தான் இருந்தது. I went to school only to play. ஓகே, இப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்கூலுக்கு போனதே விளையாடத்தான். ஓகே, I was an athlete in the beginning. Then I became a cricket player. பிகினிங்கில் நான் ஒரு அத்லீட், ஒரு தடகள வீரராக இருந்தேன். நெக்ஸ்ட் ஹை ஸ்கூல் லெவலில் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறினேன். ஸோ why I am saying all these things? Because I want to say that I was not at all very much interested in studies. இதெல்லாம் நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும். நான் ஸ்டடியெல்லாம் அவ்வளோ சீரியஸாகவே எடுக்கலை. தட் மீன்ஸ் I was not good in English. So in my earlier days, maybe in my primary level, I would say I was weak in English. Not only good in English, குட்டாக இருப்பது மட்டும் இல்லை, என்னோடய ப்ரைமரி ஸ்கூலிங் டைமில் உண்மையிலே நான் இங்கிலீஷில் வீக்காக இருந்தேன். I couldn't understand anything. Okay, I simply hated the new English words in those days. Okay, புதிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல, நான் அதை வெறுத்தேன் ஆக்சுவலி. பட் லேட்டர், மேபி இன் மை ஹை ஸ்கூல் லெவல், I started enjoying poems, especially when some teachers taught them in a beautiful way. I could enjoy them. ஆனால் லேட்டர் ஹை ஸ்கூல் லெவலில் வரும்போது சில இங்கிலீஷ் டீச்சர்ஸ், when they taught me, I could enjoy that. அவங்க எனக்கு டீச் பண்ணும்போது என்னால் அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது, எஸ்பெஷலி ப்ரோஸ், சம் போயம்ஸ், இதெல்லாம். ஓகே, பட் நோ, ஐ ஹேட்டட் கிராமர் லைக் எனிதிங். நான் ஒன்று தெரியுமா, ஸ்கூலில் ஈவன் இன் +2 ஐ ஹேட்டட் கிராமர். ஐ டென்ட் லைக் கிராமர். எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் கிராமராக இருந்தது. இட் வாஸ் ஸோ போரிங் அண்ட் ட்ரை. அது ரொம்ப ட்ரையாக போரிங்காக இருந்தது. ஸோ வென் ஐ என்டர்ட் +1 and +2, I switched over to English medium. +1, +2 உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் in most of the Tamil medium schools also. I chose the first group, English medium maths. Okay, தெரியும் உங்களுக்கு, physics, chemistry, botany, zoology, etc. So that was the first time I was more exposed to listening to English. வாழ்க்கையில் கூடுதல் இங்கிலீஷில் லிசன் பண்ணுவதற்கு ஃபஸ்ட் டைமாக நான் எக்ஸ்போஸ் ஆனது அப்போ தான். ஓகே, பிகாஸ் ஆல் மை டீச்சர்ஸ், ஆல் மை சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர், all of them taught only in English. I am thankful for that. எல்லா டீச்சர்ஸுமே, அது ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலாக இருந்தாலும் அது இங்கிலீஷ் மீடியம் ஆனதுனால +1, +2 they taught in English. Zoology, botany, chemistry, physics, maths, all the subjects were taught in English. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷ். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் கூடுதல் கேட்பது. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தம். So I could understand actually. They taught in simple language. So I could understand everything. Almost everything we can say. நான் மட்டும் இல்லை, என்னோட கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எங்களால் ஓரளவு புரிய முடிஞ்சது ஆக்சுவலி. தே யூஸ் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் ஆக்சுவலி. எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு லாட் ஆஃப் இங்கிலீஷ் லிஸ்னிங். லிசன் பண்ணுங்க. நவடேஸ் யூ ஹாவ் n number of opportunities. இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஓகே, இன் தோஸ் டேஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சர்ஸ் இங்கிலீஷில் பேசுறது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். அன்றைக்கி டிவி எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ தேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். இன்றைக்கி உங்களுக்கு 5ஆம் கிளாஸ்லேயே மொபைல் ஃபோன் யூ ஹாவ், டிவி யூ ஹாவ்,
a lot of exposure you have. So all the people, okay, listen, listen, listen. That is the first step. Expose yourself to English. Okay, that happened to me. So after completing my plus two complete panna odana, my mom asked me to take BA English Literature. So that was a blessing. Okay. ஒருவேளை உங்களில் நிறைய பேருக்கு எனக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்ததுனால ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஷூர்லி ஓகே. அதில் உங்களில் நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்காது, கிடைக்காது. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் தேர் ஆர் அதர் வேஸ். ஓகே, நிறைய வேறு வழிகள் இருக்குது. வி வில் கோ. So when I started my BA English, again I was so blessed to have a lot of many wonderful professors, English professors. ஒரு படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல டீச்சர்ஸ், நல்ல ப்ரொஃபஸர்ஸ் கிடைப்பது இட்ஸ் a blessing actually. Okay, always, even for English language learning. So I was blessed with a lot of wonderful English professors, especially my BA English professors taught everything in English from day one. நீங்கள் ஒரு வேளை கேட்பீங்க, அப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் இங்கிலீஷில் டீச் பண்ணாமல் வேறு எதில் டீச் பண்ணுவாங்க? Nowadays the standard of education has come down a lot, no? Even in some colleges they simply read out. They give essays and read out. Okay. So I was blessed in that sense. They were exceptional in English language as well as literature. Okay. Again I got the exposure. Again BA level நிறைய exposure, listening. They taught tough language. This time in BA English I had to listen a lot of high level standard English language. +1 +2 மாதிரி இல்லை, BAல standard English அவங்க யூஸ் பண்ணாங்க. லாட் ஆஃப் நியூ டேர்ம்ஸ், ஃபிலசாபிக்கல் டேர்ம்ஸ், லிட்ரரி டேர்ம்ஸ். ஆனால் எல்லாமே புரியும். ஓகே, தேட் இஸ் அ மெயின் திங் ஆக்சுவலி. நீங்கள் இங்கிலீஷ் லிசன் பண்ண துவங்கும்போது ஸ்லோலி உங்களுக்கு எல்லாமே புரிய துவங்கும். யூ லிசன் அண்ட் லிசன் ஃப்ரம் பிகினிங் லெவல். சிம்பிள் லாங்குவேஜை லிசன் பண்ணுங்கள். ஸ்லோலி யூ அப்கிரேட். ஓகே, லிசன் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் தேட். ஸோ தேட் வாஸ் another turning point. So we didn't have the practice of speaking in English in those days. BA படிக்கும்போது நாங்கள் எல்லாம் அவ்வளோ பேசலாம் மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் we listened everything standard English. That time we were introduced to English grammar also. I am thankful to one professor who took English grammar. Wonderful grammarian actually. He was called the grammarian of our college. He had the knack of teaching grammar in a very jovial and simple way. அவருக்கு கிராமரை ஒரு ஜோக்காக ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணதில் ஒரு நேக் இருந்தது. இட் வாஸ் ஃபேபுலஸ் ஆக்சுவலி, வண்டர்ஃபுல். வி என்ஜாய்ட் அண்ட் லேர்ன்ட். ஓகே, அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம். During that period, I and my friend Krishnamurthy used to talk a little bit in English. And I had another exposure I attended a biblical fellowship, Bible class, where everything was taught in English. It was a fellowship actually, and we had a Bible teacher. I'm thankful to him also, because he made us to talk in English, only in English. It was strict there. We could commit a lot of mistakes, no problem. நிறைய மிஸ்டேக் போடலாம், but we had to speak in English. என்ன மிஸ்டேக் போட்டாலும். ஸோ இட் வாஸ் அ ரியலி குட் ப்ராக்டிஸ். நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. We had a lot of points in our brain and we had to present everything in English. We struggled and we were allowed to actually express our ideas fully till we could explain that. We took a lot of time to do that with a lot of gaps and all. So that was a very good practice. You can also try that. Okay, after listening, second important aspect is speaking. Practice with somebody. Never think that எப்போவுமே கம்ப்ளீட்டாக கிராமர் படித்த பிறகு தான், கம்ப்ளீட்டாக
லாங்குவேஜ் தெரிஞ்ச பிறகு தான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்காதுங்க. வாழ்க்கையில் ஒரு காலமே பேச முடியாது. ஓகே, find somebody, a friend or friends or group or chat rooms and speak in English. Okay, another important thing during that period when I started speaking, simultaneously I refer grammar books. Okay, I referred grammar books. I cleared my doubts. When professor taught in the classes, I checked with some grammar books. I bought some grammar books actually. அந்த காலத்தில் எங்களை டிக்ஷனரி வாங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஐ பாட் ஸோ மெனி புக்ஸ். லாங்குவேஜுக்காக நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் டிக்ஷனரி. அன்றைக்கெல்லாம் ஹியூஜ் டிக்ஷனரியை தான் நாங்கள் புரட்டி பார்க்கணும். எங்களுக்கு எங்கள் ப்ரொஃபஸர் சஜஸ்ட் பண்ண டிக்ஷனரி ஆக்ஸ்ஃபோர்டோட அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. அவங்க எங்ககிட்ட இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணாதீங்க, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் ப்ராக்டிஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி இருந்து அதுக்கு தனி டிக்ஷனரி வாங்க வேண்டியிருந்தது. ஸோ லாட் ஆஃப் புக்ஸ். அந்த புக்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஷர், புக்கை ரெஃபர் பண்ணி படிப்பது அந்த காலங்களில். ஐ கிளியர்ட் a lot of doubts. I learned new expression, new words, everything. I was passionate in learning English actually. I wanted to learn somehow. I wanted to master it. Okay, you can use the grammar book as a reference book. Grammar book ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் டவுட் வருதோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு கிராமர் புக்கை தரவாக படிக்கணும்னு கிடையாது. ஆக்சுவலி எப்போல்லாம் டவுட் வருதோ யூ கோ டு த கிராமர் புக் அண்ட் கரெக்ட் யூர் செல்ஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன் MA I stayed in hostel. There were some students there. ஹாஸ்டலில் நிறைய பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருந்தாங்க, நார்த் இந்தியா அண்ட் ஆல். ஸோ again I had an opportunity to discuss with them in English, not always but sometimes. And in the Bible class, actually, there were plenty of audio cassettes. We had to listen everything in American English. It was a great exposure. Again, lot of listening and lot of speaking. Okay. Bible classல நிறைய ஆடியோஸ் இருந்தது, அதெல்லாம் லிசன் பண்ண சான்ஸ் கிடைச்சிது, ஃபெல்லோஷிப்பில் டிஸ்கஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. இட் வாஸ் வெரி குட். ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. So during my MA course, simultaneously I also did a computer course in Aptech Computer Center. There, luckily, most of the faculty spoke in English. அங்கே கம்ப்யூட்டர் பாடம் எடுத்த most of the teachers அவங்க இங்கிலீஷில் தான் பேசினாங்க in those days. And I had a pair actually. It was like two people had to sit in front of a system. அன்றைக்கி எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால் ரெண்டு பேராக இருப்பாங்க. ஐ காட் எ பேர். ஹி வாஸ் எ பிகாம் கிராஜுவேட். ஒரு பிகாம் முடிச்சு CA பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி. அண்ட் ஹீ யூஸ் டு டாக் வெல் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹீ ஆல்வேஸ் டாக்ட் வித் மீ இன் இங்கிலீஷ். தட் வாஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்போஷர் ஃபார் மீ. எவ்ரி டே ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் 1 hour or so. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. எனக்கு கூட உள்ள ஸ்டூடெண்ட் ஒரு பிகாம் கிராஜுவேட், நல்லா இங்கிலீஷ் பேசுவார். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ another important thing, so I listened a lot. Whenever opportunities, I got opportunities. எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதோ I spoke a lot without any inhibition. பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த காலத்தில் ஏதாவது பிரிட்டிஷ் பீப்புளோ வெள்ளக்காரங்களோ இருந்தால் ஐ கோ டு தம், இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், ஐ வுட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அண்ட் டாக் வித் தம், டிஸ்கஸ் வித் தம். தட் வாஸ் எ wonderful experience. My English learning experience was a wonderful, thrilling experience. Because learning is always thrilling. I have been always a student. நம்ம என்ன படிக்கணுமோ எப்போவும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். I am still an English language student. I will be an English language student till the end. நான் இப்போவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் தான். till the end நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பேன். பிகாஸ் there are plenty to learn
from the language and from other people, from other culture people like that. I had another habit, okay. I was a great learner. Now a great learner. ஒரு ட்ரெயினரை விட டீச்சரை விட நான் ஒரு கிரேட் லேர்னர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ யூஸ் டு ரைட் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வென் ஐ காட் சம்திங் நியூ. எப்போல்லாம் புதிய வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்குதோ, சின்ன பாக்கெட் டைரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் குறித்து வைப்பேன். பெரிய டைரி யூஸ் பண்ணுவேன், அதுக்கு பின்னால் எல்லா டைரிக்கு பின்னாலேயும் லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாக வெக்காபுலரி இருக்கும். எல்லா பாக்கெட் டைரியிலையும் ஃபுல்லாக வெக்காபுலரி இருக்கும். அங்கங்கங்கா கையில் வெக்காபுலரி இருக்கும். சம்டைம்ஸ் வென் ஐ கேனாட் டூ சம்திங் ஓப்பன்லி, எங்கெல்லாம் ஓப்பனாக எழுத முடியாதோ கையில் குறித்து வைப்பேன். ஈவன் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் எப்படி ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் ஆனேன் அப்படின்னு கேட்பீங்க. ஐ எம் நாட் எ மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் பட் மாஸ்டர் ட்ரெயினர். ஹூ இஸ் எ மாஸ்டர் ட்ரெயினர்? Master trainer is one who trains the trainers. Because so many of my students are now trainers, professors, teachers like that. So that is why I call myself as a master trainer. I train teachers. Okay. So I used to write everywhere. எங்கெல்லாம் எழுத முடியுமோ எல்லாம் எழுதி வைப்பேன். Then I transfer those words into another diary. I used to learn them and using my language. Okay, that is also very important. I was a great reader. Okay, சின்ன வயசுலேயே book reading was a hobby for me. Okay, I was a great reader. 7th 8th காமிக் புக்ஸில் தோங்கினது. ஓகே, டெய்லி போய் புக்ஸ் வாங்குவேன். We had in front of my school actually there was a small shop. During one summer holiday, he brought a comic. That was the first time I was exposed to comic books. Comic books and padam ellam pota book kadai. Enoda life la first time comic books paakren. During that time actually, all the comic books were bought by me. And the kadaila irundha ella comic books one by one naan bought. Almost 90% is the comic books. There started my reading journey. I was so thrilled by reading. I read so many Tamil novels, historical novels, Kalgi, Chandalian, Anuradha Ramanan, all the writers. Later I turned to read English books, okay, literary books, biographies, motivational books. Even today I read a lot. Okay, reading gives you a lot of idea. Reading gives you new vocabulary, expressions, everything. So one more. Another phase I have, I was a writer also. When I was studying 10th standard, I wrote my first poem in Tamil. Okay, I used to write in Tamil. Later I turned to English. I became a writer. I have published 5 books. Okay. I became an IELTS trainer, TOEFL trainer, PET trainer, almost all international English language tests. I have trained thousands of candidates. I'm so happy to them. I'm thankful to God. People who have studied under me, trained under me, are everywhere, all around the world. Okay, I'm so happy to say that. இதெல்லாம் பெருமைக்காகவோ, I'm not saying all these things to brag about myself. என்ன புகழ்வதற்காக நான் சொல்வதில்லை. This should be a great inspiration for you. Because ஒரு காலத்தில் இங்கிலீஷே ஒன்றும் தெரியாமல் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஆர்டினரி, but I was from I have an educated background. My parents were very educated. They were very good in English. But we didn't have an English speaking practice in our family. அப்படிலாம் கிடையாது. ஆர்டினரி ஒரு பாய் மாதிரி தான் நான் வளர்ந்தேன். So only I got exposed when I entered 11th standard, as I mentioned already. So this is my long, exciting journey. Okay, from a Tamil medium student, I have transformed myself into a English master trainer, English writer. If I can do it, every one of you can do this.
ஸோ என்னோடய லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியை இப்போ கேட்டிருப்பீங்க. இனி இதில் உள்ள டேக்அவேஸ் என்ன, சம்மரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன், அதில் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன், என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்டில் நீங்கள் செய்ய வேண்டியது லாட் ஆஃப் லிஸ்னிங், இங்கிலீஷ் லிஸ்னிங். செகண்ட், ஸ்பீக்கிங், நோ ஹெசிடேஷன், நத்திங். ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டியில் ஸ்பீக் பண்ணுங்கள். தேர்ட் திங், அக்வயர் வேர்ட்ஸ், phrases, expression, always learn new things. தேர்ட், கிராமர் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், இல்லைன்னா யாராவது கன்சல்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட் லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸை. அது வச்சு உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்கள். that is also important. Fifth, read a lot. Okay, reading habit is very important, not only for language learning but for your life. Sixth, நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஃபாரினர்ஸ் கூட இங்கிலீஷில் பேசுங்க. அது மோர் கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு கொண்டு வரும் whenever you get opportunity. இப்போ எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப், சோஷியல் மீடியாவிலே நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணலாம், நிறைய சேட் ரூம்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. பட் த பெஸ்ட் மெத்தட் இஸ், உங்களால் யாருக்காவது இங்கிலீஷ் டீச் பண்ண முடிஞ்சால் டீச் பண்ணுங்கள். பிகாஸ் டீச்சிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங். ஓகே, இப்போ உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங், ரெஃபரிங் டிக்ஷனரி, ரெஃபரிங் ப்ரொனன்சியேஷன், எவ்ரிதிங். மை காட். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கு சில அட்வான்டேஜஸ் இருந்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். பட் கம்பேரிங் டு தேட், நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் யூ ஹாவ் plenty ஆஃப் அட்வான்டேஜஸ். ஏன்னா நான் செய்த எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணலாம். நான் ஃபாரினர்கிட்ட பேசணுன்னா ஏதாவது பஸ்ஸில் இருக்கவங்கள்ட்ட ஓடி போய் தான் பேசணும், என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு ஃப்ரெண்டு என்னைக்கோ கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார் பேசுவதுன்னு. என்றைக்கோ ஒரு பைபிள் கிளாஸில் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி. பட் நவடேஸ் யூ ஹாவ் சோஷியல் மீடியா, யூ கேன் கான்டாக்ட் வித் எ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். You can talk with them, discuss with them, you can have debate with them. Everything is possible. Okay, ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன். Another important thing நான் சொல்லுவது, I did a lot of self study. இங்கிலீஷுக்கு வேண்டி கிளாஸுக்கு போகணுமா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா, வேணும்னா போகலாம், இட்ஸ் அப் டு யூ. ஆனால் மோர் தேன் தேட், செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் லேர்னிங், தேட் ஜேர்னி. நான் எனக்கு கிடைச்ச ஜேர்னி மாதிரி யூ ஆல்சோ ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இன் இங்கிலீஷ் த்ரூ அவுட் யுவர் லைஃப். டூ செல்ஃப் ஸ்டடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை எக்ஸைட்டிங் ஜேர்னி. இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸைட்டிங் ஜேர்னி. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யூ கேன் ட்ராவல் வித் மீ டூ. ஓகே, த்ரூ திஸ் சேனல். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஐடியாஸ் கிடச்சிருக்கும், இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க, உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.